ஏன்னா புடுங்கி கட்டுற புலனாய்வு துறையின ஜெயலலிதா 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்லி கொண்டு போய் ஒரு எம்பி கொடுத்தானே, பார்லிமெண்ட்ல கொட்டினார்லங்க ஒரு எம்பி, தங்கராஜன் ஒரு எம்பி 5 லட்சம் ரூபாய் ஜெயலலிதா நீ விலைக்கு வாங்க கொடுத்தாங்கன்னு கணக்கு இல்லாத பணம் கொண்டு பாராளுமன்றத்தில் போட்டான். இந்தியாவினோட 3வது குடிமகன் பலராம் ஜாக்கர் இந்த சிபிஐ டைரக்டருக்கு உத்தரவு போட்டார், கண்டுபிடிக்கிறான். இன்னும் பிடிக்கிறான், எஃப்ஐஆர் கூட போடல. என்னங்கடா நீங்க எல்லாம் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸா? 240 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்க கண்டுபிடிக்கிறது. 10,000 பக்கமாமா. எவன் படித்தான்? 100 நீதிபதி ரிட்டையர்ட் ஆயிடுவான். இன்னும் இந்திரா காந்திய கருணாநிதி செருப்பால் அடிச்சார்ல, நெடுமாறனுக்கெல்லாம் மண்டை உடைஞ்சிச்சுல. தலைவர் நெடுமாறனுக்கெல்லாம் 1979. இன்னைக்கு என்னாச்சுங்க? 89, 10, 92, 13 வருஷமாச்சு. இன்னும் ட்ரையலுக்கே வரல கேஸ். எப்போ? இந்திராவை செருப்புல அடிச்சது. இந்திராவை செருப்புல அடிச்ச கேஸ் 13 வருஷம் ஆகி ட்ரையலுக்கு வரலீங்க. இது எப்ப வரப்போகுது? குப்பை குப்பை. 10,000 பக்கமாமா, 24,000 விட்னஸ் ஆமா. விசாரிக்கிறதுக்குள்ள 10 நீதிபதி ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. 240 கோடி ரூபாய், 16 வெளிநாட்டு ட்ரிப்புகள். உண்மை என்னவென்றால் ராஜீவ்காந்திக்கு கொல்லி வச்சிருக்க கூடாது. இட் இஸ் a controversial death. அது ஒரு பிரச்சனைக்குரிய சாவு. நம்ம வீட்டிலே ஒரு பொம்பளை செத்துட்டா உடனே என்ன பண்றான்? கொலையா தற்கொலையானு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இந்தாப்பா புதைக்கணும், எரிக்க கூடாது நம்ம எழுதி வாங்குறான்ல. ஏன் அந்த மாதிரி மாதிரி எழுதி வாங்கல சோனியா காந்திக்கு? பி இண்டியன், பை இண்டியன், ஐ வாண்ட் an இட்டாலியன் வைஃப். அட இத்தாலிக்காரிக்கு இருக்கிற உரிமை கூட இந்திய மக்களாகிய எனக்கு இல்லை என்றால் இந்த இந்தியாவை நான் மதிக்க தயாராக இல்லை. கொல்லி வச்சவனெல்லாம் உள்ள தள்ளிடுவன், மிரட்டினோன்னு என் புள்ளி எனக்கு ஒப்படைத்தான். உண்மை என்ன தெரியுங்களா? ராஜீவ் காந்தியுடைய கொலையே அல்ல. ஏதோ அந்த நேரத்தில் பாவம் திமுக காரன் செஞ்சான செய்தி அவன் தலையில விழுந்துச்சு. அவன் போய் கேஸ்ல எலி உள்ள காலில, அவன் போய் கேஸ்ல உள்ள மாட்டான். நம்மளுக்கு கண்டுக்காம விட்டோம். இந்த பாட்டிலுக்குள்ள குண்டு வச்சீங்கன்னு வைங்க, இந்த பாட்டில்ல பட்டாசு வைங்க, இன்னொரு காலி பாட்டில பக்கத்துல நிறுத்துங்க. தீபாவளி நேரத்தில் எதுங்க வெடிச்சு சேதரும் பாருங்க. இதுல பட்டாசு வைங்க. ஏனுங்க யாருக்காவது மண்டியில் ஏறுதா? இதுல பட்டாசு வைங்க, இதை சும்மா வைங்க. இது ரெண்டு பக்கத்துல வச்சு இதை கொளுத்தி விடுங்க. எதுங்க வெடிக்கும்? இதான் வெடிக்கும், இது வெடிக்காது. புரியுதா? இது சாதாரண பட்டாசு வைக்கிறவனுக்கு தெரியுற தத்துவம். இதுக்கு ஒண்ணு எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ராஜீவ்காந்தி உடம்புல இருந்த குண்டு வெடிச்சு 24 பேர் சாவுக்கு காரணமாச்ச ஒழிய தனு உடம்புல குண்டு இருந்தா தனு துண்டு துண்டா போயிருப்பான். இது கோர்ட்டுக்கு வந்தா அவன் டப்பா டான்ஸ் ஆடிடு. அதுக்குள்ள நம்மள ஈழ புலிகள் வந்தா இடுப்புல குண்ட கட்டினா குனிஞ்சா சுவிட்ச போட்டா டம்முன்னு வெடிச்சுச்சாமா. எவன்டா பாத்தீங்க? எல்லா பயிலும் டிவியில முதல் நாளே உளறிட்டீங்க. ராஜீவ் செத்தன்னைக்கு ஜெயந்தி நடராஜ ஓண்டு அழுகுறான். டம்முன்னு சத்தம் கடிச்சு அண்ணாந்து பார்த்தாலாமா, கருப்பு புகை தெரிஞ்சான். மரகதன் சந்திரசேகரன் டம்முன்னு வடிச்சு அண்ணாந்து பார்த்தாலாமா, மேல கருப்பு புகை. திண்டிவன ராமமூர்த்தி டம்முன்னு வடிச்சாமா, அண்ணாந்து பார்த்தாலாமா. மூப்பனாரு டம்முன்னு வடிச்சாமா, அண்ணாந்து பார்த்தாலாமா. எல்லாம் அண்ணாந்து பார்த்துட்டான். எவனும் ஐ விட்னஸ் கிடையாது, ஆகாய விட்னஸ் தான். மயிரில் ஜெயிக்கும் கேஸ். அல்லாட்டு வீடியோ பண்ணி எடுத்து வச்சிருக்கான். அண்ணாண்ட பாத்தீங்க, அண்டர்ல குடிச்சா பாத்தீங்க, சுத்தி போடுறது. கிராஸ் எக்ஸாம்ல காலி ஆயிடலாம். என்ன நடந்ததுன்னா, சர்மா என்ற ஒரு கமிஷனை போட்டார்கள். அந்த கமிஷன் இந்திரா காந்தியின் மரணத்திற்கு பின்னால் யாருக்கும் அந்த மரணம் ஏற்படக்கூடாது என்பதை ஆய்வு செய்வதற்காக ஒரு ஒன் மேன் கமிஷனை டெல்லியில் போடுகிறார்கள். அந்த ஒன் மேன் கமிஷன் ஆராய்ச்சி செய்து என்ன ரிப்போர்ட் எழுதினார்கள் என்றால், நான் பேசுறது வேகமா இருந்தால் டேப்பு போட்டு கேட்டுக்கங்க. இதெல்லாம் இனிமேல் பேப்பர்ல வரும். எனக்கு விடுதலை புலிக்கு ஆகாது. அவங்க எங்க முஸ்லீம்களை சொல்றாங்க. அதுக்காக அவன் பேர்ல பொய்யா பழி போறதை நாங்க ஏற்றுக்க முடியாது. அந்த ஒன் மேன் கமிஷன் ஆராய்ச்சி செஞ்சு இந்திரா காந்தி அக்பர் தெருவுக்கு கிராஸ் பண்ணும்போது சப்தர்ஜங் ரோடு, அக்பர் ரோடு, இப்படி 2 ரோடு. இது சப்தர்ஜங் ரோடு, இது அக்பர் ரோடு. இதுல ஒரு வீடு, இதுல ஒரு வீடு, ரெண்டுக்கு நடுவில் ஒரு ரோடு. அந்த ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ஒரே வீட்டுக்குள்ள, காம்பவுண்டுக்குள்ள
அந்த அம்மா சுடப்பட்டு சாகப்படுகிறார். எப்படி அதுக்கு முன்னாடி அந்த அம்மா காக்கராக என்னடா செய்யற நீ அப்படி கேட்டிருக்காங்க. அவன் துப்பாக்கி தூக்கி இப்படி பொசிஷன் எடுக்கவும் அந்த அம்மா பேசவும் 17 செகண்ட் டைம் இருந்தது. 17 நொடிகள். ஒரு ஆர்டினரி ஸ்டாண்ட்ஸ்டில் துப்பாக்கி எடுத்து பொசிஷன் ஆகி புல்லட் வெளியே வர 17 செகண்டுகள் ஆகும். அதற்கு குறைவான துப்பாக்கிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. AK-47 T-56 WTR லேட்டஸ்ட் துப்பாக்கி வரைக்கும் பொசிஷன் எடுத்து ஷூட் பண்றதுக்கு 17 செகண்ட் ஆகும். ஸ்டாண்ட்ஸ்டில் இருந்து இன்ஆபரேட்டிவ் ஸ்டேஜ்ல இருந்து ஆபரேட்டிவ் ஸ்டேஜ் இயங்கா தன்மையிலிருந்து இயங்கும் நிலை வர 17 நொடிகள் தேவைப்படுகின்றது. இந்த 17 நொடிக்குள் இந்திரா காந்தி கையில் ஏதாவது ஒரு ஆயுதம் இருந்திருந்தால் மரணம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்று ஒரு ஒப்பீனியனை எழுதி வைக்கிறார். அதை ராணுவத்தினரும் ஒத்துக்கொள்கிறார்கள். அப்ப என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்னொரு கை துப்பாக்கி வச்சுக்க முடியாது. அதுவும் 17 செகண்ட் தேவைப்படும். அப்போ 2-3 செகண்டுக்குள்ள ஆபரேட் பண்றது என்னன்னா ஹேண்ட் பாம்ஸ் தான், கைக்குண்டு கிரனைட். அதை அப்படி ஃபியூஸ கழட்டி போடுறதுக்கு 4 செகண்ட் தான். இந்திரா காந்தி கிட்ட ஒரு ஹேண்ட் கிரனைட் இருந்திருந்தால் தற்காப்புக்கு அந்த அம்மா தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அவன் துப்பாக்கி தூக்கணும்னே நம்மளை சுற்றுவான்னு தெரிஞ்சிருந்தா இந்த அம்மா பீஸ் கட்டை கழட்டி வீசி இருந்துச்சுன்னா அதை முதல்ல காலியாயிருப்பா இந்த அம்மா தப்பிச்சிருக்கோம்னு ஒரு ஒப்பீனியனை எழுதி வச்சதுனால அந்த அம்மாவுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்த ராஜீவுக்கு ஒரு சோபஸ்டிகேட்டட் நவீனப்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் குண்டு ஒன்று இடுப்பில் கட்டி வைக்கப்பட்டிருந்தது தற்காப்புக்காக. இதை இந்திய அரசு மறுக்க முடியாது, உளவு பிரிவு மறுக்க முடியாது. உங்களோடு மட்டும் நான் பேசவில்லை, உள்துறை இலாகாவோடும் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த குண்டு டைம் எக்ஸ்பைரி ஆகியோ மிஸ்ஹேண்டில் ஆகியோ வெடிச்சு பாவம் மாலை போட வந்தவன் மௌத்தா போயிட்டா. இதுதான் உண்மை. ராஜீவ் காந்திக்கு தான் இங்க இருந்து ஒண்ணும் காணும். தனு உடம்பு நல்லா தான் இருக்குது, கழுத்துல தான் வெடிச்சிருச்சு. அவன் உடம்பு கல்கத்தால பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்க. ராஜீவ் காந்தி பாடியும் நீ பிரிசர்வ் பண்ணிருந்தீங்கன்னா தான் இந்த வழக்கை நிரூபிக்க முடியும். அவன் அவசர அவசரமா எரிஞ்சதே அவன் தான் கொலையாளி என்பதை மறைப்பதற்காக போலீசும் காவல்துறையும் உள்துறையாகவும் புலனாய்வுத்துறையும் சென்று சதி செய்து பிணத்தை எரித்து விட்டார்கள். எதையோ அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்லி எவஞ்சத்தாலும் இளவுக்கு குத்துற நீ எல்லாம் கூடி அழுது எங்க தலையில மண்ணை போட்டு டெபாசிட் இல்லாம எங்களை போட்டு பொய்யனை வாழ வச்சு மெய்யனை சாக வச்சீங்க. பரவாயில்லை, உண்மை என்றாவது வெளிவரும். அன்று நீங்கள் உணரத்தான் போகிறீர்கள் சகோதரர்களே. ராஜீவ் காந்தியுடைய ஒரு ஆக்சிடென்ட், ஒரு விபத்தை ஒழிய கொலை அல்ல. எழுதி வச்சுக்கோ. இன்னைக்கு இல்லைன்னா 4 வருஷம், இல்லைன்னா 3 வருஷம். ராஜீவ் காந்தி இடுப்புல இருந்த குண்டு வெடிச்சு 22 மரணங்கள் சம்பவித்ததே ஒழிய அவ எப்படி திருகனாலாம அங்க செல்லு கடந்த போட்டோகிராபர் எத்தனையோ பேர் எடுப்பான். செல்லுல தூக்கி போட்டுருவான், எடுத்துட்டு வேற செல் போடுவான். ஒரு விஐபி வர்ற பக்கம் 10 செருப்பு கிடக்கும், 10 செல்லு கிடக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய பிட்னஸ் அல்ல. ஏதோ ஒரு காரணத்துக்கு அந்த பொம்பளை அங்க வந்திருக்கிறா. இலங்கை தமிழர்கள் எல்லாம் அல்லது தனக்கு ஒரு வேலை கேட்டு கூட மனு கொடுக்க அந்த தனு வந்திருக்கலாம். அங்க சதி செஞ்சானுங்களா என்னென்னடா நீங்க ஈர பேனாக்கி விட்டலாச்சாரி கதையை சொல்லி ஒரு இம்பாசிபிள் திங்க நம்ப சொல்ற. நான் சொல்றது மோஸ்ட் பாசிபிள் திங். சிவாஜி மகன் தொடக்கும் போது கூட தான் ஒரு நாள் துப்பாக்கி வெடிச்சிருச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன அத மாத்திரம் ஆக்சிடென்ட்ங்கிற. இப்ப மாத்திரம் ஏடா ராஜீவ் காந்தி இடுப்புல குண்டு வச்சிருக்க மாட்டாரா? அது வெடிச்சிருக்க கூடாதா? எவ்வளவு ஒரு பொம்பளை குண்டு வச்சது நம்புற நீ இதையே நம்ப மாட்டேங்கிற. நான் சொல்றது மோர் பாசிபிள், மோஸ்ட் பாசிபிள். நீ சொல்றது லீஸ்ட் பாசிபிள். நடக்க கூடாத நம்புற. என்ன முட்டாள் மக்கள் நீங்க. முட்டாள்கள் நாசமா போங்க. உங்க ஓட்டு வேணா ஒரு மயிர் வேணா குப்பையில போங்க. உங்க ஓட்ட கொண்டு போய் என்ன நாங்க ஒண்ணும் ஓட்டு பொறுக்கிகள் அல்ல. உங்க ஓட்டே தேவையில்லை. அட முட்டாளா இருக்காத முழுச்சுக்கடான்னு சொல்றோம். நாசமா தான் போக பந்தயம் கட்டிட்டு கட்டு போறவன நாங்க என்ன பண்ண முடியும்? பந்தயம் கட்டிட்டு கட்டு போறவன ஒண்ணும் பண்ண முடியாது. எங்கள்கிட்ட பேச செருப்பாலதான் அடிப்போம்.